ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேக் டெக்கரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். கேரளா ஃபெஸ்டிவல் தான் ஓணம் ஃபெஸ்டிவல்னாலே ஸ்பெஷல் சத்யா தான். அதாவது ஃபுல் வெஜிடேரியன்லான மீல்ஸு அதே தீமில் தான் இன்றைக்கி நம்ம இந்த கேக் டெக்கரேஷன் பார்க்க போகிறோம். அதுக்காக நான் 10x8 அப்படிங்கிற கேக் டின்னில் தான் இந்த கேக் பேக் பண்ணி எடுத்திருந்தேன். அப்படின்னா எக்லெஸ் கேக்குக்கான ரெசிபி வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கேக்கை நான் 2 ஸ்லைசஸாக தான் போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் வெட் பண்ணுறதுக்காக மில்க்கு, அப்புறம் இந்த ஃப்ளேவர் பாயசம் ஃப்ளேவர், அதுக்காக கொஞ்சமாக பாயசம் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஃப்ளேவர் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆனால் பாயசம் ஆட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும், இல்லைன்னா நம்ம ஃபில்லிங்ஸாக யூஸ் பண்ண முடியாது. இப்போ நம்ம எப்பவும் போல் கேக்கை வெட் பண்ணிவிட்டு இந்த பாயசத்தை தான் நான் ஃபில்லிங்ஸாக இதில் கொடுத்துக்க போகிறேன். இந்த ஃபில்லிங்ஸை நம்ம க்ரீம் மேலே கூட அப்ளை பண்ணலாம். ஆக்சுவலாக இது பாயசங்கிறதுனால அந்த கேக்கில் நல்லா அப்சர்வ் ஆகணுங்கிறதுக்காக தான் நான் ஃபஸ்ட்லேயே ஆட் பண்ணிக்கிட்டேன். இது மேலே இப்போ நம்ம க்ரீமை ஆட் பண்ணலாம். நல்லா எல்லா பக்கமுமே க்ரீமை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டதுக்கப்புறமா நம்ம நெக்ஸ்ட் லேயர் கேக்கையும் மேலே வச்சு அதையுமே ஐசிங் பண்ணி எடுத்துடலாம். இந்த கேக் க்ரம் கோட் முடிச்சுட்டு அரை மணி நேரமாவது நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி தான் எடுக்கணும். அப்போ தான் நம்ம இதில் லீஃப் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுக்கிறப்போ கேக் க்ராக் ஆகாமல் சரியாக நமக்கு எடுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக அரை மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் செட் பண்ணி தான் எடுக்கணும். இது எல்லாமே ஃபாண்டன்ட்டில் ரெடி பண்ண எடிபிள் கேக் டாப்பிங்ஸ் தான். எல்லாமே ஃபுட் ஐட்டம்ஸ் இல்லையா, ஸோ சாப்பிடணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி 2 days பிஃபோர் ரெடி பண்ணி நான் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த கேக்கை லீஃப் ஷேப்புக்கு கட் பண்ணிடலாம். இது கேக் ரெக்டாங்கிள் ஷேப்புங்கிறதுனால ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி 2 பக்கமும் லைட்டாக கர்வாக அதை ட்ரா பண்ணிவிட்டு அதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு லீஃப் ஷேப் அப்படியே சூப்பராக கிடச்சிரும். அகெயின் இது மேலே நம்ம க்ரீன் கலரில் க்ரீம் அப்ளை பண்ணும்போது இப்போ நமக்கு பர்ஃபெக்டான ஒரு லீஃப் கிடைச்சிடும். இப்போ நம்ம இதில் ரியல் லீஃப் மாதிரியாக அதில் கோடுகள் போடணும். அதுக்காக நான் இந்த மாதிரி ஒரு பேலட் நைஃப் தான் எடுத்திருக்கேன், ஷார்ப்பான. இங்கே ஸ்பூன் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி லைன் போட்டதுக்கப்புறமா அந்த லைனில் இருந்து ஆப்போசிட் சைடுக்கு இந்த மாதிரி ஸ்க்ராப்பர் வச்சு லைட்டாக லைன் போட்டு எடுத்துக்கணும். உள்ளாடி நம்ம க்ரம் கோட் பண்ணியிருப்போம் இல்லை, அந்த க்ரீம் வெளியே தெரியக்கூடாது. இது மாதிரி லைட்டாக மேலே போட்டு எடுத்தால் போதும். இப்போ நமக்கு ஒரு லீஃப் பேட்டர்ன் கிடச்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் வைக்கணும் இல்லையா, கூட்டு பொரியல் எல்லாம். அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நான் கொஞ்சமாக விப்டி க்ரீம், அதில் கொஞ்சமாக பால், கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி, ஆரஞ்சு கலர் ஃபுட் கலர் சேர்த்து இது ஒரு மாங்காய் பச்சடியாக ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அகெயின் கொஞ்சமாக சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த சாக்லேட்லேயே நம்ம ஒரு கப் செய்யலாம். நம்ம பேப்பர் கப் கூட யூஸ் பண்ணலாம். நான் எல்லாமே எடிபிளாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி கப் கேக்கோட சிலிக்கான் மோல்டு இருக்குமில்ல, ஒரு தடவை எந்த கேப்புமே இல்லாமல் நம்ம ஒரு தடவை ஃபுல்லாக இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்து ஃப்ரிட்ஜில் செட் பண்ணிடணும். அது செட் ஆகிற நேரத்தில் நம்ம அடுத்து ஒரு சைட் டிஷ் பண்ணிடலாம். கொஞ்சமாக எல்லோ கலரில் கனாஷ் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். பால் சேர்க்கணுங்கிறது கிடையாது, கனாஷ் திக்காக இருந்ததுனால தான் சேர்த்துக்கிட்டேன், இல்லைன்னா சேர்த்துக்க வேண்டாம். அதுலேயே கொஞ்சமாக டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது நமக்கு பருப்பு கறியாக ரெடி ஆகிடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு கோட் நம்ம கொடுத்தோம் இல்லை, அது ட்ரை ஆகிடுச்சு. எகெயின் இது மேலே ஒரு தடவை கூட நம்ம கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணி எடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு இது உடையாமல் கிடைக்கும். அதுக்காக தான் பாருங்கள், இது போல் அடுத்ததாக இந்த மாதிரி கொஞ்சம் வேஃபரை பொடிச்சு போட்டு கொஞ்சமாக நமக்கு என்ன வேணுமோ அதை போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் எது வேணாலுமே போட்டு அது ஒரு பொரியலாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்னென்ன கலரில் எந்த மாதிரி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செய்யலாம். கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி, இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸு, நான் இது கூடவே ரைஸ் பால் சேர்த்துருக்கேன். சாக்லேட்டில் க்ரன்ச்சியாக இருக்குமில்ல, அதுதான். இந்த மாதிரி அப்புறம் பச்சடிக்காக கொஞ்சமாக விப்டி க்ரீம், கொஞ்சமாக பால், அதுலேயும் நான் ரைஸ் பால் தான் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திருந்தேன். அது ஒரு பச்சடியாக கரெக்டாக பச்சடி மாதிரியே நமக்கு இருக்கும், தயிர் பச்சடி மாதிரி இருக்கும். பாருங்கள், இது போல்
இதுபோல் உங்களுக்கு எந்தெந்த கலரில் அந்த கலர் வர மாதிரியே நம்ம ஃபுட் ஐட்டம்ஸ் சேர்த்து எடுத்துடலாம். இப்போ செய்கிறது வந்து இஞ்சி குழம்பு மாதிரி தான். அதுக்காக நான் வந்து மெல்டட் சாக்லேட் தான் எடுத்திருந்தேன். நீங்கள் கனாஷ் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீம் ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக க்ரீம் அப்புறமா அதில் வந்து டெசிகேட்டட் கோகோனட் பவுடர் எல்லாமும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா இதுவும் வந்து இஞ்சி கறி மாதிரி நமக்கு கிடச்சிரும். இது எல்லாமே நான் வீடியோவில் ஏன் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன்னா, பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லை, அதுக்காக தான். அடுத்ததாக வந்து கொஞ்சமாக ஸ்ட்ராபெரி க்ரஷ் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து லெமன் பிக்கிள் மாதிரி நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒவ்வொரு கூட்டாக இதில் வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். இது வந்து சிப்ஸு. இது வந்து ஃபாண்டன்ட்டில் தான் நான் ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். பழம் அப்புறம் ரைஸ் இதுவுமே ஃபாண்டன்ட்டில் தான் ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். அப்புறமா அப்பளம். இதெல்லாம் வந்து நம்ம ஃபாண்டன்ட்டில் எப்படி ரெடி பண்ணி எடுக்கிறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், இப்போது இந்த ஃபாண்டன்ட்டில் தான் குட்டி குட்டியாக பிளாக் கலர் சேர்த்து கடுகு மாதிரி அப்புறம் கறிவேப்பிலை மாதிரி இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்திருந்தேன். அதையுமே வந்து அதில் அங்கங்கே போட்டால் கரெக்டான ஒரு ஃபுட் மீல் மாதிரியே நமக்கு கிடச்சிரும். பாருங்கள், இந்த மாதிரி இந்த கப்பில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எட்ஜஸை வந்து எடுத்தோன்னா கரெக்டாக கிடச்சிரும். அது மேலேயும் பாயசத்தை விட்டுட்டு இதில் கொஞ்சமாக டெக்கரேஷனுக்காக செரிஸை வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், சூப்பரான சாப்பாடு எஃபர்ட்லான ஒரு கேக் வந்து நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எடிபிளாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.